வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே மக்களே எல்லாருக்கும். மேடம் குளிக்கவே இல்லை, ஆனால் என் கூட சேர்ந்து திருநீர் பூசி எண்ணெய் மட்டும் வச்சு பூ வைக்க சொல்லிட்டாங்க மேடம். இன்னும் இப்போ தான் எந்திரிச்சிருக்கா. காலையில் மணி 5:45 ஆகுது, மணி 6 ஆக போகுது. மேடம் எந்திரிச்சு எனக்கு பூ வச்சு விடு குளிக்கலை, இன்னும் எண்ணெய் மட்டும் தேய்ச்சி விட்ருக்கேன், ஆனால் பூ வச்சு என் கூட திருநீர் பூசிட்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே மக்களே. ஸோ காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கே எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி டே நல்லபடியாக போகணும்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி போகும்னு சொல்லுங்கள். மேடம் இனிமேல் தான் குளிப்பாட்டணும். ஸோ குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் சாமி கும்பிட்டுருவா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு சாம்பார், ரசம் ப்ளஸ் முட்டைக்கோஸ் பொரியல். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வீடியோ தான் காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய பேர் மெயிலில் கேட்டிருந்தீங்க என்னைக்கு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு. நாளைக்கு சாட்டர்டே நைட்டு கோவிலுக்கு போகிறான்னு இருக்கோம். எந்த மருதமலையா அல்லது பழனியான்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். நேற்றே சொல்லியிருந்தேன், ஆனால் நாளைக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு போகிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நைட்டு தான் போகிறோம். அதுதான் நிறைய பேர் மெயிலில் கேட்டிருந்தது அந்த விஷயந்தான். ஸோ என்னைக்கு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு 1 வீக் கணக்கு பண்ணி தான் நான் இப்போ போட்டது. ஆக்சுவலாக நான் 11 நாள் கணக்கு பண்ணி தான் மேக்ஸிமம் போடுவோம். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ப்ளஸ் எல்லோரும் கூடயும் சேர்ந்து போகணும் அப்படின்றனால அந்த டைமுக்குள்ளே தான் கரெக்டாக போட்டது. கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்துருக்கணும், பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ நான் நேற்றே சொல்லியிருந்தேன்ல, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போட்டது. பரவாயில்ல, நம்ம எப்பயும் போல் 1 வீக் கணக்கு பண்ணி, லேடிஸ்க்கு வேறு வழி இல்லைல்ல, அதனால தான் அந்த 1 வீக் கணக்கு பண்ணி போட்டது. மேடம் காலங்காத்தாலே எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க? விளையாடுது. அம்மா பாப்பா காமி, இந்த பாரு பாப்பா காமிச்சிட்டேன்ல. என்னது தூக்கம் கலையலை இன்னும், ஆனால் இங்கே காமிக்கவா? பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனாலும் மேடம் விளையாடுது, என் கூட எந்திரிச்சிருவாங்க. எவ்வளோ நேரம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் என்னோட அந்த அரவணைப்பு, அந்த கதகதப்பு தெரிஞ்சிடல. அது இல்லை அப்படின்னாலே தெரிஞ்சாலே எந்திரிச்சிருவாங்க மக்களே. மாட்டப்படும். அது காலங்காத்தாலும் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு வச்சாச்சு, சாம்பாரும் வச்சாச்சு, ரசம் மட்டும் வைக்கணும். கோஸ் கட் பண்ணி வச்சுட்டேன், வேலையெல்லாம் முடிச்சு. ஏன்னா 4 மணிக்கே எந்திரிச்சாச்சுல்ல. ஸோ அவங்க அப்பாவுமே சீக்கிரம் போகிறதுனால காலையிலே சமைச்சிருவேன், அதனால தான். ஸோ இன்றைக்கி இப்படி தான் மக்களே போகுது. ஸோ சின்ன அப்டேட்டு, டெய்லி காலையிலையுமே வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்றனால தான் உங்களுக்கு காலையிலேயே டேரெக்டாகவே ஓன் வாய்ஸ் பேசி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பாய் சொல்லிடுடா தங்கம். அவளும் தேங்க்யூ ஸோ மச்ன்றா. பாய் சொல்லிடு. பாய், தேங்க்யூ, லவ் யூ. அம்மா குத்தா. பாய் மக்களே.